Phase 2 S HR Conference and Awards 2024. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நிறைந்த அவைக்கு எனது தலை தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். ஒரு அற்புதமான நிகழ்வு, எனக்கு புதிய வகை அனுபவங்களை தரக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான பெரு வாய்ப்பை வழங்கிய S2S அமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு, தலைவர்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய நன்றி மலர்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் பேசுவதற்கு என்னிடம் நேரம் கேட்ட போதே சார் சொன்னாங்க, என்கிட்ட நீங்க தான் கடைசியா பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே அதிர்ச்சியா இருக்கு, கடைசி நான் தானா அப்படின்னு. கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு நான் பேச வேண்டும் அப்படின்னு இது வந்த பிறகு எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் பீரியட் நான் படிக்கிறப்ப ஹிஸ்டரி கிளாஸ், பெரும்பாலும் ஹிஸ்டரி கிளாஸ் தான் இருக்கும். அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கடைசி வகுப்பு உங்களுக்கும் நினைவுக்கு வந்துடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கடைசி வகுப்பு தொடங்கி ஒரு 10 நிமிஷத்திலேயே எல்லாரும் வீட்டுக்கு போற மைண்டுக்கு தயாராகிடுவாங்க. அந்த சூழலில் இருந்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு அப்படின்னா, மனித தொடர்பும் வருங்காலத்தில் வர இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் குறித்து. உங்கள் அனைவருக்குமே எல்லாருமே துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கிறீங்க. காலையிலிருந்தே துறைசார் வல்லுநர்கள் பேசியிருப்பார்கள். நான் பேச போவது ஒரு ஊடக கண்கொண்டு ஒரு ஊடகக்காரனாக இந்த தலைப்பை அணுகப் போகிறேன். நான் பேச்சை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பலத்த கரோலி, ஒரு ஆத்மார்த்தமான கரோலி. என்னை போன்ற பேச்சாளனை எல்லாம் தொடர்ந்து இயக்குவது இந்த கைத்தட்டல் தான். இது டாஸ்மாக் போதையை விட மோசமான போதை கைத்தட்டு. இதுக்குள்ள வந்துட்டோம்னா திரும்ப வெளியில வர முடியாது. ஆனால் HR மனிதவள மேம்பாட்டாளர்கள்லாம் நிறைந்திருக்கிற இந்த சபைன்றதுனால சொல்றேன், கைத்தட்டல் நமக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். கைத்தட்டல் வெறும் கைத்தட்டல் அல்ல. முன்பு பேசிய சிறப்பு விருந்தினர்களுக்கெல்லாம் புத்தகங்களை வழங்கினார்கள். பெரும்பாலான புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். 1000க்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். அந்த அத்துணை புத்தகங்களை நீங்கள் வாசிக்க முடியாத சூழல் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய சாரம் என்ன என்றால், வெற்றிக்கான வழி என்றால், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்திக் கொள்வது, பிறரை ஊக்கப்படுத்துவது. அது ரெண்டையும் செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னா அது கைத்தட்டல் தான். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப கைத்தட்டல். பாசிட்டிவ் வைப்ரேஷன், நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையான்னு தெரியல. பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. வாழ்க்கையிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, எந்த சூழலிலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளணும். ஒரு மோசமான பேச்சாளரை கூட உங்கள் கைத்தட்டல், உங்கள் உற்சாகம் சிறப்பான பேச்சை வழங்க வைத்துவிடும். மோசமான பேச்சாளர் கூட பேசிடுவோம், நல்ல சிறப்பான பேச்சை வழங்கிறோம். இதற்கு எதிராக பார்த்தா, ஒரு சிறந்த பேச்சாளனை கூட நீங்கள் நினைத்தால் காலி பண்ணிட முடியும். மேடம் போன்ல பேசிட்டு இருக்காங்களா, என்ன தயார் பண்ணிட்டு வந்தாலும் சரி காலி பண்ணிடலாம். எப்படின்னா,
நாங்களாம் நிறைய மீட்டிங், ரோட்டரி மீட்டிங், லயன்ஸ் கிளப் மீட்டிங்லாம் போவோம். பெரிய பெரிய தலைப்பெல்லாம் ஆர்கனைசர் நம்ம அலி சார் மாதிரி கொடுத்துருவாங்க. சார் விவேகானந்தர் எண்ணம் போல் வாழ்க்கை, விழுமீன் எழுமீன் அப்படிலாம் தலைப்பை கொடுத்துருவாங்க. சார் சிறப்பா பேசிடணும் சார் அப்படின்வாங்க. நம்மளும் உட்காந்து ஒரு மாசமா விவேகானந்தருடைய வாழ்ந்து அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு கரைச்சு குளிச்சு அதெல்லாம் மனசுலயே நினைச்சிட்டு வந்து உட்காந்துப்போம். 7:30 மணிக்கு நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருப்பாங்க. இருக்கும் நமக்கு ஸ்லாட். நம்ம கொடுக்கறது 8:30 8:45 தான் கைக்குள்ள மைக் வரும். சரி, அப்பதான் மைக் வருது அப்படின்னா கரெக்டா நமக்கு கைக்கு மைக் வர நேரமும் பஃபே ஓபன் பண்றதுக்கும் ஒரே நேரமா நம்ம அப்பதான் பேச விவேகானந்தர் அப்படின்றப்ப அந்த கதவு ஓரத்துல உட்கார்ந்துருப்பாங்கல்ல, திட்டமிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஓபன் பண்ணோடனே மெல்ல நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அப்படியே கலந்துருப்பாங்க. சரி விட்டுறலாம், சுகர் பேஷண்டா இருக்கலாம், பசி கொடுக்க முடியாதவங்க மன்னிச்சிடலாம். இன்னும் சில பேர் இருப்பாங்க சார், நம்ம பேச ஆரம்பிப்போம் விவேகானந்தன் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப நடு காலில் உட்கார்ந்து இருப்பாங்க. சாதாரண எந்திரிச்சு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இதனால ஏதோ விவசாயிக்கு மேகக்கூட்டம் கலையிறப்ப வர பதட்டம் இல்ல, கர்ப்பம் கலையிறப்ப வர பதட்டம் வந்துடும் பேச்சாளர். போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சாலாம் சார். மன்னிப்பு உண்டு அவங்களுக்கு எல்லாம் மறுமையில. சார் நான் விருதுநகர்ல பேசுறேன், போய் சாப்பிட்டு வந்துட்டார் சார். நான் பேசிட்டு இருக்கேன், விவேகானந்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ரஹாம் லிங்கன் வந்திருந்தாலும் ஒரு அணுகுண்ட தூக்கி போடுறான் சார். சொல்றாரு, சீக்கிரமா போராட்டி குலோப்ஜாமு ஐஸ்கிரீமும் தீந்துரும் பொழுது அப்படின்னா. ஒரு நிமிஷம் எல்லாம் திரும்பி பார்த்து ஆர்கனைசரை காணா சார். அதான் சொல்லுவேன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப 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 உங்கள் சூழலுக்கு. அதான் சொல்றேன்ல, நீங்க ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா வாழ்க்கையிலும் அதுதான். சாணக்கியன் சொல்றான், எல்லா ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, எப்போ சொல்றான் பாருங்க, மன்னனுக்கு சொல்றான், உன் படை வீரர்கள் எவ்வளவு சிறப்பான வீரர்களை கொண்டிருந்தாலும் ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டவனை கூட உன் படையில் வைத்திராதே. சாணக்கியன் சொல்றான், ஒரு எதிர்மறை சிந்தனை கொண்டவனை மட்டும் வச்சிடாத, உன் படையை காலி பண்ணிடுவான். நம்ம அலுவலகத்திலும் உண்டு. நான் பார்த்திருக்கிறேன், ஹெச்ஆர் வந்து எவ்வளவு மெனக்கெட்டு ஒரு டேலண்ட் ஒருத்தனை பேசி இன்னொரு கம்பெனியில இருப்பான், அவனை எப்படியாவது நீ வரணும்னு கொண்டு வந்து ஒரு 6 மாசம் இந்த ப்ராசஸை நடத்தி அவனை உட்காந்து மோட்டிவேட் பண்ணி, இந்த ஆஃபீஸ் எப்படி தெரியுமா, நீ என்ன செய்யணும் தெரியுமா, அவங்களோட செயல் திட்டம் என்னன்னு சொல்லி ஹெச்ஆர் மேனேஜரை போய் பார்த்து சிஇஓவை பார்த்து ஃபுல்லா எனர்ஜி ஏற்றி அவனை அனுப்புவாங்க. உங்களுக்கு நம்ம இந்த மன்னன் படத்துல கவுண்டர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி 2 பேர் இருப்பான். என்ன புதுசா? ஆமா, என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது, சும்மாதான். அந்த ஹெச்ஆர் அம்மா சொன்னிச்சா, அது அப்போதான் 10 வருஷமா அதைத்தான் சொல்லுது அப்படிமா. போச்சு, இவ்வளவு ப்ராசஸ் போயிடுது சார். சார் நான் வாழ்க்கைக்கு சொல்றேன், நான் தலைப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வாழ்க்கைக்கே உங்களுக்கு சொல்றேன். பாசிட்டிவ் எனர்ஜி பாருங்க, கைத்தட்ட வைக்க உங்களுக்கு எவ்வளவு கதை பேச வேண்டியது. வாழ்க்கைக்கே சார் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்த சார்த்தை சொல்றேன். எங்க அப்பா ஒரு நாள் வந்து மயக்கம் போட்டு விட்டுட்டாரு. கொஞ்சம் வேர்த்துருச்சு, எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, ஊரே கூட்டிடுச்சு. உடனே ஆளாருக்கு ஒன்று சொல்றான், ஐயோ வேர்க்குது, உடனே கூப்பிட்டு போயிருந்தான். அவனே டாக்டர் ஆயிட்டான். பாருங்க காதுல ரத்தம் வருதான்றான் ஒருத்தன். அங்க ஒரு காரை பிடிச்சு கொண்டு போய், அப்பதான் ஒரு புது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அங்க கூட்டு போயிட்டோம். கூட்டு போனா அது நிறைய மிஷின்லாம் வாங்கி போட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த டாக்டர் எல்லா மிஷின்லயும் எங்க அப்பா உள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி எங்க அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்துட்டு டாக்டர் எங்க அப்பா கையை பிடிச்சி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பா
மதியானம் சாப்பிடல சார், ஏகல விழுந்துட்டேன், 1.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். எங்க அப்பாவை கையை பிடிச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது, எந்த எல்லாமே இல்லை. எங்க அப்பாவுக்கு யானை படம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட், சும்மா இருப்பா நல்லா தானேப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப எல்லா டெஸ்ட்டையும் எடுத்தாச்சு, டாக்டரும் சொல்லியாச்சு. எங்க அப்பா ஒரு யானை படத்தோட இருக்கிற அப்படி இருக்கிற ரொம்ப உற்சாகமாயிட்டாரு. படைக்கு தெரியல மாணிக்கம்னு ஒரு ஆள், நம்ம சாணக்கியம் சொன்ன ஆளு, அந்த ஆள் வந்தான் சார் எங்க அப்பா பார்க்க. என்ன ராமு கேள்விப்பட்டேன், எங்க அப்பா சொல்றாமா இதெல்லாம் சொல்லி நான் போனேன், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, டாக்டரே சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம், பயப்படாதீங்கன்னு சொல்றது, அவரே சொல்லிட்டாரு எதுவுமே இல்லையா அப்படின்னு மாணிக்கத்தை சொல்றாங்க. அது சொல்றான் மாணிக்கம் எங்க அப்பாட்ட, ராமு டாக்டர் அப்படிதான் சொல்லிடுவாங்க, நம்பிடாத அப்படிங்கிற சொல்லுவாங்க, நம்பிடாத. சார் எங்க அப்பா வந்து ஏன் என்ன சொல்றேன், நீங்க நம்ம மேல திரு சுப்பிரமணியம் இருக்கான்ல, இப்படிதான் போயிட்டு நல்லா இருக்குன்னு வந்தான், மறுநாள் செத்து போயிட்டாங்க. சார் எங்க அப்பாவுக்கு 1.5 லட்சம் வேஸ்ட், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் சொன்னது வேஸ்ட் ஆகிடுச்சு, மாணிக்கம் சொன்னது மைண்ட்ல ஏறிடுச்சு சார். நாங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட விட்டுட்டு 2 வருஷம் சைக்காலஜிஸ்ட் எங்க அப்பா கூட்டு போயிட்டு வந்துட்டோம். காரணம் என்ன அப்படின்னா நண்பர்களே, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அது எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை விட நெகட்டிவ் எனர்ஜி விரைவாக உங்கள் மனதில் போய் விடுகிறது, போய் உட்கார்ந்துக்கும். அது நீங்க எம்ப்ளாயா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் சமூகமாக இருக்கலாம், அது விழுந்துடும். அதிலிருந்து நீங்கள் வெளிவருவது அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்வது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஆகட்டும், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்வது, அது ரொம்ப முக்கியம். செஞ்சுட்டே இருக்கணும். சீன பழமொழி ஒன்று உண்டு. இதற்கு முன்பு நான் ஒரு HR கான்ஃபரன்ஸ்ல பேசுகிற போது நான் அந்த பழமொழியை சொன்னேன். திரு பிரவீன் அவர்கள், அவர் தான் இதற்கும் கோஆர்டினேட் பண்ணி சாரோட 500 திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், எங்க எம்ப்ளாயி எல்லாமே அந்த பழமொழியை கடைபிடிக்கிறோம், தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன சார் அப்படின்னு. இல்ல நீங்க அன்னைக்கு பேசிட்டு போனீங்கல்ல, எப்போ நான் பேசி ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றேன், அதை என் வாழ்க்கை நான் கடைபிடிக்கிறேன். அதை இந்த மாலை அரங்கத்தில் உங்களுக்கும் அந்த விதைகளை விதைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சீன பழமொழி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தலைக்கு மேலே சோக பறவைகள், துயர பறவைகள், விரக்தி பறவைகள், துன்ப பறவைகள், இது எல்லாம் உங்கள் தலைக்கு மேலே பறப்பதை உங்களால் தடுக்கவே முடியாது. அது விதியின் கையில் இருக்கு, காலத்தின் கையில் இருக்கு, அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. ஒரு இறப்பு வரலாம், விபத்து வரலாம், துன்பம் வரலாம், துயரம், அதை எதையுமே உங்களால் தடுக்க முடியாது. உங்கள் தலைக்கு மேலே அந்த பறவைகள் பறந்து கொண்டே இருக்கும். நம்ம கையில் அது ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த சீன பழமொழி சொல்கிறது, அந்த பறவைகள் உன் தலைக்கு மேலே பறப்பதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் உன் தலையில் கூடு கட்டுவதை உன்னால் தடுத்து விட முடியும் அப்படின்னு அந்த சீன பழமொழி. அதைத்தான் நான் உங்களுக்கு செய்தியாக, முதல் செய்தியாக சொன்னாலும், இந்த அரங்கத்தில் நீங்கள் இருப்பவர்கள் மனித வளத்தை கண்டடைய பெறக்கூடியவர்கள், மனித ஆற்றலை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். அதனால முதல் செய்தியாக நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கான தலைப்பு அப்படின்றது மனித தொடர்பும் வருங்கால தொழில்நுட்பம். அதை பேசுவதற்கு முன்பாக இன்னொரு சுவாரஸ்யமான ஒன்றை சொல்லணும். HR என்ன, இந்த துறை என்ன வேலை செய்கிறது, இந்த துறையினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் பேசும் தலைமை இங்க போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 750 பேருக்கு மேல் தமிழகத்தில் வெற்றி பெற்ற தொழில் அதிபர்கள், அவங்களோட பிசினஸ் டர்ன்ஓவர்லாம் பார்த்தா ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். அந்த 750 பேர்களுக்கு மேலாக அவர்களை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு நான் பயணிச்சிருக்கேன். அவர்களோட வெற்றி ரகசியம், அந்த வெற்றி ரகசிய அறையின் திறவுகோல், இதெல்லாம் என்னோடு வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தில் இருந்துதான் அந்த நிகழ்ச்சி என் வாழ்க்கையை மாற்றும். ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளனாக இருப்பவன் ஒரு HR, ஒரு தொழில் நிறுவனத்திற்கு போய் பேசுறதுக்கான வாய்ப்பு அதுதான் கிடைச்சது. இல்லாட்டி அப்படி பேசிட முடியாது.
உங்களை எல்லாம் வச்சுட்டு துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் வச்சுட்டு பேச முடியாது. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்கள் துறைக்கு அது பயன்படுகிறதுனால. நான் ஒரு பேட்டி கண்டேன், நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். பிஹேவியர்ஸ்ல பேக்கப் ஸ்டுடியோ அப்படின்னு ஸ்டுடியோ பியூபிள் ஆப் பார்த்துருப்பீங்க. அது வந்து திருச்சி படிச்ச 2 பேர் தொடங்கி ஒரு கிராம பின்னணியில் தமிழ் வழி கல்வியை படிச்ச அந்த தான் இன்னைக்கு சாஃப்ட்வேர் துறையில பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் சவால் விடுக்கிற அளவுக்கு அந்த ஸ்டுடியோவை அந்த நிறுவனத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. அவர்களை பேட்டி கேட்ட போது ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அவர் அலுவலகத்துக்கெல்லாம் போய் பார்க்கிற போது அங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்க அவங்க நிறுவனத்தின் ப்ராடக்ட் வந்து சிலிகான் வேலி நிறுவனத்தோடு போட்டி போடுது, இன்டெல் நிறுவனத்தோடு போட்டி போடுது, சர்வதேச கணினி நிறுவனங்கள் மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்களோடு போட்டி போடுற நிறுவனம். நான் வேலை பார்க்கிற பசங்கள் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்காங்க பார்த்தா எல்லாம் தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தஞ்சாவூர் இப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்து வந்தவங்க. நுண்ணினாக்கு ஆங்கிலம் கிடையாது, நம்ம சோகால் எதிர்பார்க்கிற ட்ரெஸ்ஸிங் அது இதெல்லாம் இல்ல, நல்லா எண்ணெய் தேய்ச்சி வலிச்சு சீவி அப்படி இருக்கிறாங்க. அப்படியே கிராமத்தை அப்படியே இருக்காங்க அந்த பசங்க மாதிரி. அந்த பசங்களை தான் அவங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன் எப்படி சார் ப்ராசஸ் அப்படின்றப்போ சொல்ற ஆங்கிலம்லாம் தெரியணும்லாம் அவசியம் இல்லை, பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தமிழ் வழி கல்வி வா, மூணு தான் எதிர்பார்ப்போம். என்ன டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் தேவை, உண்மையா இருக்கணும், தலையை குனிஞ்சு வேலை பாரு, வேலையை தவிர வேற ஒன்றும் யோசிக்கும். இந்த 3 தான் எங்களோட செலக்ஷன் ப்ராசஸ்க்கு நாங்க கடைபிடிக்கிற 3 விதிகள் அப்படின்னா அப்படியா. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொன்னார் ஹெச்ஆர், நீங்க இருக்கிறதுனால அதை நான் சொல்லுவது இந்த அரங்கத்துக்கு பொருத்தமானது. ஒரு பையன் வேலைக்கு வரான். இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். இப்ப இருக்கிற ஹெச்ஆருக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன அப்படின்னா ஜென்சி அவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. இப்போ பெரிய ஒரு ஆர்டிகல் வருது, இன்றைய தலைமுறைக்கு இந்திய தலைமுறைக்கும் இடையே முரண். ஜென்சி வந்து வேற லெவல்ல இருக்கான். அவன் இன்டர்வியூக்கு வந்தா நம்ம அவனை இன்டர்வியூ பண்றோமா இல்ல அவன் நம்மளை இன்டர்வியூ பண்றானான்னு தெரியல. உண்மைதான் சார், நான் உட்கார்ந்துருக்கேன் பேனல்ல, உட்கார்ந்தோடனே நம்மகிட்ட கேட்கிறான் எப்ப ஆரம்பிச்சது, எத்தனை நாள் லீவு, சம்பளம் எல்லாம் ஒழுங்கா போடுறீங்கல்ல, நான் ஓட்டி என்ன. அவன் நம்மள கேட்கறான். நம்ம பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எடுத்து கேட்கல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அப்படி ஒரு பையன் வந்து உட்கார்ந்து இருக்கான் இவங்கள்ட்ட. அவரோட ரிசீவ் அவனத பார்த்தா சார் 6 மாசம் தான் ஒரு கம்பெனியில வேலை பார்த்திருக்கிறான், ஒரு 5 கம்பெனி மாறி இருக்கான், 3 மாசம் 6 மாசம் 5 மாசம் மாறிக்கிட்டே இருந்திருக்கான். அவர் பார்த்துட்டு அவன் ரொம்ப தெனாவட்டாதான் அப்படி உட்காந்துருக்கான். என்னடா 6 மாசத்துக்கு ஒரு கம்பெனி மாறி இருக்கே, என்னடா அப்படின்னு. பிடிக்கல அப்படின்னு. அதான் என்னடா பிடிக்கல சார் அப்படின்னு. இல்லடா இவ்வளவு மாறிக்கிட்டே இருக்கிறியே, பிடிக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்குள்ள சொல்லு அப்படின்னு சொன்னா. நாங்க பாருங்க, பிடிச்சதுக்கு தான் காரணம் சொல்ல முடியும், பிடிக்காததுக்கெல்லாம் சொல்ல முடியும். என்னடா அது. சரி, அப்புறம் வேலையை விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்ட அப்படின்னு. ஆமா. ஓகே, வீட்டுல சும்மா தான் இருக்கியா அப்படின்னு. சார் என்ன வேலையை விட்டேன்னு சொல்லுங்க, சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க. வேலையை விட்டுட்டு வீட்டுல இருந்தா சும்மா தானடா இருப்பேன். சும்மாலாம் இல்ல சார், வேலையை விட்டுட்டு இருக்கேன், சும்மா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. சரி, என்னதான் பார்த்த சொல்லு. சார் எங்க வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சு, மாசமா இருந்துச்சு. சரி, 3 குட்டியை போட்டு செத்து போச்சு. ஏய், அதுக்கும் இதுக்கும் என்னடா கேளுங்க சார். 3 குட்டி பிறந்த உடனே செத்து போயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த 3 குட்டியை நான் தான் பார்த்துக்கிட்டேன், தாயை போல பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு காரணமா சார். என்ன பூனை வளர்க்கறதுன்னா அவ்வளவு சாதாரணமா? இங்கு ஃபில்லர்ல கொடுக்கணும் சார், பாலை துண்டை வச்சு அப்படி பார்த்துக்கணும். இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணி பிரசவமே பண்ணலாம், அப்படி இருக்கு வச்சிருக்கேன். இது ஒரு காரணமாடா அப்படின்னா. ஆமா சார். அப்புறம் செடி வளர்க்கிறேன். சும்மா இருந்தேன்னு சொல்றீங்க, செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார், 10 செடி இருக்கு, வந்து பாருங்க.
செடி வளர்க்கறதெல்லாம் ஒரு ரீசனாடா சார்? என்ன செடி வளர்க்கறதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா அப்படியே வந்து உங்க இதுல வந்து மாடியில வந்து செடியெல்லாம் வச்சுக்கிட்டு வாயில பிரஷ வச்சுக்கிட்டு இந்த மகளை எடுத்து தண்ணியை ஊற்றி 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 இதுக்கு பேரா செடி வளர்க்கறது? பார்த்து பார்த்து ஊத்தணும் சார் செடிக்கு. செடி பேசும். இதெல்லாம் 2 வருஷம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சும்மா இருக்கேன்னு சொல்றீங்க. நான் பூனை வளர்க்கறதும் செடி வளர்க்கறதும் சும்மாவா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இவனை நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆனா சுரேஷ்குமார் யோசிச்சாரு, இப்ப நான் விடக்கூடாது, இவன்ட்ட ஏதோ இருக்கு. ஜார்ஜ்னு அவரோட கோபாட்டார், அவன்கிட்ட போயிட்டு பயங்கரமான ஆளா இருக்காண்டா, இவனை விட்டக்கூடாது. என்ன கொடுக்கலாம்? என்ன டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னங்க? ஹெச்ஆர். மனுஷனை பார்க்க மாட்டாங்க. அற்புதமா சொல்றாரு. கை தட்டு நீங்க கொஞ்சம் கை தூக்குங்க சார். நீங்க தானே உங்க கம்பெனிக்கு நாளைக்கு நாய்க்குட்டி பார்த்தா வந்துருவாங்க ரீசனோட வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. ஹெச்ஆர் மேனேஜர் அவனுக்கு அவன் சார் எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே இல்லையா? சுரேஷ் சொல்லியிருக்காரு, ஒண்ணுமே இல்லை. நீ பூனையை பார்த்துக்கிட்டே இல்ல, செடியை பார்த்துக்கிட்டே இல்ல, அப்படி என் எம்ப்ளாயை பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் இருக்கிறான். என் எம்ப்ளாயை பார்த்துக்கணும் என்று பொறுப்பை ஒப்படைத்தான். நான் சொன்னேன், எப்படி சார் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், கொரோனா டைம்ல முதல் அலை 2வது அலை பல நிறுவனங்கள்ல முதல் ஆளா வெளில கொண்டு ஹெச்ஆர் போயிட்டாங்க ஊருக்கு. ஆனால் என்னுடைய நிறுவனத்தில் அத்தனை பேருக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களை இன்ஷூர் பண்ணது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன போது அவங்க கூட இருந்தது, எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டவன் அவன் தான். இன்றைக்கு ஊழியர்களா அந்த செய்தியை பார்க்கிறப்ப ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன, அதாவது மனித தொடர்போடு எப்படி ஒரு ஊழியர்களோடு என்ன விதமான தொடர்புல இருக்கு சார்? அவர்களை மெயின்டைன் பண்றது இல்லை, அவர்களை நீங்கள் கண்காணிப்பதில்லை, அவர்களுடைய வளத்தை அவர்களுடைய திறமையை கண்டடைவது சாதாரண துறை இல்லை. பெரும்பாலான நிறுவனங்கள்ல ஹெச்ஆர் அப்படின்னு நானே சொல்றேன். என்னை இங்க அனுப்பி வச்ச பிரவீன், நான் நியூஸ்ல வேலை பார்த்தேன். அப்ப அவர் வந்து என்கிட்ட பேச்சு கொடுப்பாப்ல, என்ன கேன்டீன்ல சாப்பாடு எப்படி இருக்கு, சுமாரா தானே இருக்கு அப்படிப்பா. நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன். எதையாவது சொல்லி போய் மேனேஜ்மெண்ட்ட சொல்லிட்டாரா, ஹெச்ஆர் மட்டும் நம்பிடக்கூடாது, என்னெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னு போட்டு பார்ப்பாங்க, சொல்லிடாத, பேச்சு கொடுத்து பார்ப்பாங்க, சொல்லிடாத. அவியலும் போலீஸ்காரங்களும் ஒண்ணு, நல்லாதான் பேசுவாங்க, விஷயம் வாங்கின பிறகு தடி எடுத்துருவாங்க அப்படின்னு. அப்படி வளர்ந்த கூட்டம் தான் நாங்க. நான் ஹெச்ஆர்ங்கிறது வேறங்க. நான் இந்த இடத்தில் சொல்றேன், இந்த தலைப்பு வருங்கால தொழில்நுட்பம். இன்னைக்கு ஏஐ பத்தி எல்லாம் மேடம் சொன்னாங்க, துறை சார்ந்த நிபுணர்கள் பேசுறாங்க. நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நான் இது தொடர்பான பல துறை ஆளுமைகளோடு பேசியிருக்கிறேன். வருங்கால தொழில்நுட்பம் எப்படி இருக்க போகுது, மனித வளம் எப்படி இருக்க போகுது, மனித தொடர்பு எப்படி இருக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஏதோ இன்றைக்கு ஏஐலாம் இல்ல, காலம் முழுவதுமே காலம் தொட்டு விஞ்ஞானத்தை, தொழில்நுட்பத்தை மனித உலகம் பயத்தோடும் அச்சத்தோடும் இன்செக்யூரிட்டியோடும் தான் அணுகி இருக்கு. என்னைக்குமே அப்படிதான் வரவேற்பு. காலம் முழுவதுமே இப்படிதான் இருக்கு. எந்த கண்டுபிடிப்பு வரவையும் மனித உலகம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளல. நான் திரைப்படத்துறையை சார்ந்தவன், நான் திரைப்பட கல்லூரியில படிச்சேன். எனக்கு சொல்லுவாங்க, முதல் படம் ஷூட் பண்ணி, சவுண்ட் எல்லாம் கிடையாது, கேமரா கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி அந்த காட்சியை ஒளிபரப்புறாங்க பெங்கால்ல திரையரங்கத்தில். எல்லா மக்களையும் கூட்டு வந்து திரையரங்கத்துக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. முதல் காட்சி ஒளிபரப்புறாங்க, ஒரு புகை வண்டி வருவது போல. ஊரே அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடிடுறாங்க. தியேட்டர் ஸ்கிரீனிங் பண்ணவன போய் அடிச்சிருக்காங்க. ட்ரெயினை விட்டு கொல்ல பாக்குறியாடா சார்? இது நடந்தது சார். நீங்க இப்போ பெங்கால்ல, தமிழ்நாட்டுல விஞ்ஞானம் எப்படின்றதுக்காக சொல்றேங்க. நம்ம கிராமங்கள், கிராமப்புறத்துல எல்லாம் இப்ப இருக்கிற மால் மாதிரிலாம் கிடையாது. டென்ட் கொட்டகைன்னு சொல்லுவாங்க.
ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அங்க படத்தை ஒளிபரப்புவாங்க, மணல்லாம் கொட்டி. எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருக்கு. எம்ஜிஆர் படத்தை பார்க்க நரிக்குறவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊசிமணி பாசிமணி இருக்கிற நரிக்குறவர்கள் ஆதிமுடி அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. எம்ஜிஆர் படம் ஓடிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி, நம்பியார் எம்ஜிஆர் சுடுறதுக்காக வராருங்க. எம்ஜிஆருக்கு தெரியாம பின்னாடி வந்து மெல்ல 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 வந்து அப்படியே சுடுறதுக்காக வராருங்க. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சுட போறான் போல இருக்கே அப்படின்னு பரிதவிப்போடு பாக்குறப்ப தியேட்டர்ல டமால்னு ஒரு சவுண்டு. நம்ம துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க சார். நடந்தது. எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டாரு, என்னையா இப்படிலாம் பண்ணிட்டா? அப்படி ஏங்க உங்களே ஒருத்தன் சுட வர, அதுக்கப்புறம் துப்பாக்கி என் கையில இருந்தேன்னா இல்லாமல் சார். நடந்தது சார். தொழில்நுட்பத்தை ஏஐ டெக்னாலஜி பேசுறதுனால சொல்றேன். நான் காவிரி டெல்டா பகுதியை சார்ந்தவன். முதல் முறையாக எங்க ஊருக்கு நான் சிறுவனாக இருக்கும்போது அறுப்பறுக்கிற மிஷின் வருது. ஃபர்ஸ்ட் டைம் கதிரடிக்கிற மிஷின் வருது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப முதல் முறையாக எங்க கிராமத்துக்கு வருது. ஹாட் சிப்ஸ் ஹோட்டல் இருக்குல்ல, அவங்க அண்ணன் எங்க ஊர் பக்கத்துல, அவர் தான் முதல் முறையாக கொண்டு வர்றாரு. 15 கிராம மக்கள் வந்துட்டாங்க அந்த மிஷினை பார்க்க. பாரதிராஜா படம் மாதிரி இருக்கு. என்னடி கூத்தா கிடக்கு, மிஷின் வந்து ஏதோ அறுக்குதாம்ல அப்படின்னு வந்து கூட்டம் நிக்குது. ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, இதெல்லாம் வராதுங்க, மனுஷன் அறுக்கிற மாதிரி வருமாங்க அப்படிங்கிற. ஏங்க இதெல்லாம் மிஷின் எல்லாம் அறுத்தா மாடு வைக்கல திங்காதுங்க, வைக்கல கசிக்கு கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. டெக்னாலஜி எடுத்து மிஷின் வரப்ப சார் மிஷின் வந்துருச்சு சார். 2 மிஷின் முதல் முறையாக ஒரு 50 பேர் வந்து படிச்சோம். மிஷினுக்கு முன்னாடி யூனியன் வச்சிருக்க ஆட்கள் விவசாயி படுத்துட்டோம். முடியாதுன்னா நீ இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா, மிஷினை கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்க வேலை வாய்ப்பு பறி போகும். இன்னைக்கு நம்ம ஏஐ பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு பேசிட்டான். மிஷின் கதிரடிக்கிற மிஷினுக்கு நோட்டான், முடியவே முடியாது அப்படின்னா சொல்லிதான் அந்த டெக்னாலஜி உள்ள கொடுக்குது. இனி 6 வருஷம் 7 வருஷத்தில் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த தொழிலாளியும் எப்பா கையில அறுப்பதுக்கலாமா அப்பா வரீங்களான்னா, ஏண்டா டே எந்த காலத்துலடா இருக்க அப்படின்னு எந்த விவசாய தொழிலாளர்களும் வரல. மிஷின்ன்றது மேண்டேட்டரி ஆகிப்போச்சு. கால ஓட்டம் இப்படிதான் இருக்கும். எந்த மாற்றமும் ஒரு எதிர்ப்போடு தான் இருக்கும், அச்சத்தோடு தான் இருக்கும். டிஜிட்டல் எக்கானமியை பத்தி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் பூம் எங்க திரைப்படத்துறையில தான் அது பெருசா இருக்கு சார். எங்க துறையில் இருந்த மாற்றம் என்ன தெரியுங்களா? எங்க துறையில் டிஜிட்டல்ல நான் படித்துக் கொண்டிருந்த போது திரைப்பட கல்லூரியில் டிஜிட்டல், அப்பதான் டிஜிட்டல் ஏரா வருது. டிஜிட்டலுக்காக ஒர்க் ஷாப் போடுறாங்க. எல்லா கேமராமேன், எல்லா சவுண்ட் இன்ஜினியர் எல்லாத்தையும் போட்டு சொல்றாங்க, சார் டிஜிட்டல் டெக்னாலஜி இனிதான் வருது. எவனுமே நம்பல. படிச்ச கேமராமேன், மிகப்பெரிய கேமராமேன், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஃபில்ம் தன்மைக்கெல்லாம் வராது. ஃபில்மோட கிரைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டிஜிட்டலால கொடுக்க முடியாது. இது ஃபிளாப் சொன்ன ஆட்கள் உண்டு. நானே பாக்குறேன். நான் படிச்சப்ப நடந்தது. நீங்க இன்னொன்று சொல்றேன், தொழில்நுட்பம் என்ன செய்யுங்கிறதுக்காக சொல்றேன். நான் முந்தைய காலகட்டம் டிஜிட்டல் உள்ளுக்கு வந்து அந்த காலகட்டத்தை பற்றி சொல்றேன். ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, நான் படிச்சது சவுண்ட் இன்ஜினியர். முந்தைய காலத்தில் எல்லாம் ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ஆகணும், ஒரு எம்எஸ்விட் ஆகணும், ஒரு இளையராஜாட் ஆகணும்னா நீங்க முதல்ல 15 வயசுல ஆபீஸ் பாயா வேலை செய்ய சேரும். ஆபீஸ் பாயா வேலைக்கு சேர்ந்து ஆபீஸை கூட்டி மிஷினை தொடச்சி அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்டுக்கு எல்லா சேவகமும் பார்த்து இப்படிலாம் பார்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா நீங்க மிஷினையே சுவிட்ச் ஆன் பண்ண முடியும். ஃபேடரை ஏத்துறதுக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஒரு ஃபேடரை ஏத்துறதுக்கு 20 வருஷம். கேமராமேன் வியூ ஃபைண்டரை பார்க்கறதுக்கே 15 வருஷம் ஆயிடும். அடிப்பாங்க, அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. என்ன நடந்தது தெரியுங்களா? திரைப்படத்துறையில் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ஒரு 2 வருடத்திற்கு ஷேக் ஆகுது. டிஜிட்டல் சாஃப்ட்வேர், நியாண்டோ சாஃப்ட்வேர் சவுண்டுக்கு டிஜிட்டல் கேமரா வந்துருச்சு. 6 மாச கோர்ஸ்ல படிச்சேன் வந்து உட்காந்துட்டான். சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா 30 வருடம் அனுபவம் கொண்ட ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னு தூக்கி எறிந்து விட்டது. இண்டஸ்ட்ரியில இருந்து தூக்கி வெளில எரிச்சாங்க. 30 வருட அனுபவம் பயன்படாம போயிடுச்சு. ஆனா இந்த 6 மாதம் நியாண்டோ சாஃப்ட்வேர் கத்துட்டு வந்தான். ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியை கத்துட்டு வந்தான்ல,
அவனுக்கு அந்த 30 வருட அனுபவம் இல்லை. அந்த 30 வருட அனுபவம் இல்லை. ஆனா கத்துக்கொண்டு வந்து விட்டான். இண்டஸ்ட்ரி ஒரு மாற்றத்தை நடந்தது. இதுதான் நடந்தது. நான் இப்ப வருங்கால தொழில்நுட்பத்திற்கு வருகிறேன். என்ன நடக்க போகுது? ஏஐ பத்தி துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன மாற்றம்? நான் ஒரு ஊடகக்காரனாக சொல்றேன், கிரெடிட் பண்ண முடியும். இந்தியாவின் தலைச்சிறந்த கல்வியாளர்கள்ல ஒருவரான நெடுஞ்செழியன் அவர்கள்ட்ட நான் பேசுகிற போது அவர் சொன்னார், கல்வித்துறையில் புரட்டி போட போகுது ஏஐ அப்படின்ற. புரட்டி போட போகுது. என்னங்க இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லாம் மெடிசன், இன்ஜினியரிங் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்ஜினியரிங் படிச்சவன் மெடிசன் படிக்க போறான், மெடிசன் படிச்சவன் அது படிக்க போறான், என்னென்னமோ நடக்க போகுது கல்வித்துறையில. நான் பார்க்கிறோம் சார், நீங்க நம்ப மாட்டீங்க. ஏஐ தொழில்நுட்பம்ன்றதுக்காக சொல்றேன், வருங்கால தொழில்நுட்பம் எதை நோக்கின்றதுக்காக சொல்றேன், என் அனுபவத்தில் சொல்றேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு டேக்லைன் எழுதுறதுக்கு, ஆங்கிலத்தில் டேக்லைன் எழுதுறதுக்கு, ஒரு ப்ரௌசர் எழுதுறதுக்கு, கேப்ஷன் எழுதுறதுக்கு கான்டென்ட் ரைட்டர் கிடையாது. ஆங்கிலத்தில் எழுத ஒரு பொண்ணை நான் இன்டர்வியூ பண்ணேன். அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமான அறிவோடு இருக்கா. 1 லட்சம் கேட்டா சம்பளம். 4 வருடத்துக்கு முன்பு 1 லட்சம் கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருக்குது, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஒண்ணும் இல்லை சார், இந்த வாட்ஸ்அப்ல இந்த மெட்டா இருக்கு, நீங்க இன்புட் கொடுத்தா அது கண்டென்ட் கொடுத்துருக்கு. எனக்கு அவங்க தேவையில்லை. 1 லட்சம் கேட்டாங்களா, அவங்க எனக்கு தேவையில்லாம போயிட்டாங்க. ப்ரௌசர் ரெடி பண்றது தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆட்கள் இந்த மாற்றத்தை பார்க்கிறேன். மீடியா உலகத்தில் நான் என் துறை சார்ந்து சொல்றேன், என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆங்கர் தேவை கிடையாது, ஆங்கர் இருப்பாங்க. எடிட்டிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பெரிய எடிட்டிங் நீங்க கீவேர்ட்ஸ் கொடுத்து இதுதான் வேணும்னா கொடுக்க போகுதுன்றாங்க. ஒண்ணுமே புரியல என்ன நடக்க போகிறது. தொழில்நுட்ப மாற்றம் தெரியும். நீங்க மெடிசனுக்காக சொல்றேங்க, நான் முக்கியமான இடத்துக்கு சமீபத்தில் ஒரு கருத்தரங்கத்தில் பேச போயிருந்தேன். மெடிசன்ல நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் வரும். அதை எவால்வேட் பண்ற சீஃப் டாக்டர் இருப்பார். அவர் என்ன அதுல பெரிய துறை சார்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கேஸ், 1 லட்சம் கேஸ் பார்த்துப்பார். அதான் அவருடைய அனுபவம். அந்த ரிப்போர்ட் அப்படி பார்த்துட்டு அவர் அந்த அனுபவத்தோட டயக்னோஸ் பண்ணி சொல்லுவார், என்ன ட்ரீட்மெண்ட் என்ன அப்படி இருந்தது. ஏன்னா அவர் ஒரு 50,000 கேஸ் பார்த்திருக்கிறார், 1 லட்சம் கேஸ் பார்த்திருக்கிறார். அந்த அனுபவம் இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது ஏஐ 1 கோடி கேஸோட அது கம்பேர் பண்ண போகுதுன்னு. 50,000 பேருக்கு அனுபவம் கொண்ட ஒரு டாக்டர் என்னவா போறார்? சினி இண்டஸ்ட்ரியில என்ன நடக்கும் தெரியல. சமீபத்தில் ஒரு கருத்தரங்கத்திற்கு நான் போயிருந்தேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர் சொல்ற, இன்னும் ஏஐ முழுமை பெறுவதற்கு 20 ஆண்டுகள் ஆகும், 20 வருஷம் ஆகும். இப்பதான் நம்ம ஆரம்ப கட்டமே இப்படியான யோசிக்கணும். ஆரம்ப கட்டமே இந்த நிலைமையில இருக்கோம். எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகள்ல எங்கள் துறைகளில் எல்லாம் ஒரு சுனாமியை போல அடிக்கும். மாற்று இல்லை, இதெல்லாம் நடக்க போகுது. நான் மீண்டும் சொல்றேன், இந்த இடத்துல வருங்கால தொழில்நுட்பம் சார்ந்து பேசுவோம். மற்ற தாக்கங்கள் இருக்குல்ல, மற்ற தொழில் புரட்சி இருக்குல்ல, தொழில்நுட்ப புரட்சி, அது சில துறைகள்ல தான் தாக்கத்தை ஏற்படுத்தி, மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர் அப்படிதான் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த ஏஐ மிகப்பெரிய அளவில் எல்லா துறைகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படின்றதுதான் தெரியல. என்ன அதிர்வு நான் உண்மையில் யோசிக்கிறேன். நான் நிறைய டெக்டாக்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் பத்தி எல்லாம் பேசுறோம். கிட்டத்தட்ட ஏஐ தொழில்நுட்பம்ன்றது நம்ம சமீபத்தில் இந்த டெஞ்சர் புயல் மாதிரியே என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அப்படியே இருக்கு. மிக கனமழையா, மரக்காணமா, மயிலாடுதுறையா, கடந்துருச்சா, கடற்கரையா, வேளச்சேரியில கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க பிளாட்டுக்கு போகணுமா, என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, இந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிற போது நான் ஒன்று சொல்கிறேன். எல்லா தொழில் புரட்சிகளும், எல்லா தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் ஒரு ஷேக் பண்ணும். ஒரு நிலநடுக்கத்தை போல, ஒரு சுனாமி போல அப்படி ஷேக் பண்ணி அப்படி நிற்கும். சில துறைகள் இல்லாமலேயே போகும்.
பேங்கிங் செக்டார் ஃபியூச்சர் தெரியல, சில துறைகள் இல்லாமல் போகலாம். ஹியூமன் டச் அப்படின்னு சொல்றோமே, எந்த ரேஷியோ வரப்போகுது அது பெரிய டிபேட்டபிளா இருக்கு. தொழில்நுட்பம் 60 எம்ப்ளாய் 40யா, மனிதவளம் 40யா, 70-30யா, 90-10ஆ, எந்த துறை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வரும், நிச்சயம் வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தொழில்நுட்பம் வளர வளர மனித வளத்திற்கான தேவை குறைஞ்சிருமா அப்படின்னா நான் நினைக்கல. வருங்காலத்தில் தான் மனித வளத்திற்கான தேவை அதிகமாக இருக்கும் என்று என் அனுபவத்தில் நான் உணர்கிறேன். ஹெச்ஆரோட பார்வையும் பாலிசியும் மாற வேண்டிய இடம் இதுதான். மனித வளம் தான் தேவைப்படும். சார் டாக்டர் இருக்கலாம் சார், ஏஐ பார்த்தரலாம் சார், 1 கோடி ரிப்போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை ஏஐ கொடுத்துரும், மிஷின் கொடுத்துரும். அதை வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு கரத்தை பற்றி கவலைப்படாத, குறைச்சிடுவேன், ஒண்ணுக்கு கவலைப்படாதுன்னு சொல்வதற்கு ஒரு மனிதத்துவமும் ஒரு அன்பும் ஒரு கருணையும் கொண்ட ஒரு மனிதன். வருகிற காலம் என்பது மனித வளத்தில் மனிதத்தை போற்றக்கூடிய, அன்பை போற்றக்கூடிய, இயந்திரத்தனம் இல்லாத மனிதர்களை தேடக்கூடிய ஒரு யுகம் வரப்போகிறது. நீங்க இனி தேடப் போவது அதைத்தான் தேடப் போகிறது, அவர்களைத்தான் கண்டடைய வேண்டும். இனி வருகிற காலத்தில் யார் தெரியுங்களா, மிஷின் மாதிரி வளர்ப்பார் மனுஷன், மிஷின் மாதிரி இயந்திரத்தனமா உழைப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவரு அவுடேட்டட், அவரை பண்ணிடலாம், அவருக்கு மிஷின் வந்துடும், மிஷினே வந்துருவேன். அப்புறம் அவரு இருக்கு என்ன மனுஷன் அன்போட, ஒரு வேல்யூ சிஸ்டத்தோட, கருணையோட, ஒரு கன்சர்னோட, ஒரு எமோஷனலோட ஒரு தேவை, அவனுக்கு தான் தேவை வரப்போகிறது. அவனை தான் நீங்கள் கண்டடைய வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் நிறைய நிறுவனங்களுக்கு பணியாளர்களை எப்படி தயார்படுத்துவது, நீங்க எப்படி ஒரு லீடர் ஆகிறது, நான் நிறைய எனக்கு தெரிந்த நிறுவனங்கள்ல நான் பேசியிருக்கிறேன். அதுல சில சாரங்களை நான் சொல்லிடுறேன். இடையிலே ஒரு சின்ன இன்டர்வல் மாதிரி இப்படி ஒரு லாஸ்ட் கிட்டத்தட்ட 5-10 காலையிலிருந்து கேட்டுட்டு இருப்பீங்க. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா கேட்பதுதான், பேசுவது கூட கிடையாது. அது தொடர்ந்து கேட்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தருக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனே 40 நிமிஷம் தான். அப்ப நம்பி நம்ம பீரியட்லாம் 40. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுங்களா, 3 நிமிஷம் தான், 3 நிமிஷம் தான். கல்வித்துறை கலங்குது. ஒரு பையனை 3 நிமிஷத்துக்கு மேல உட்கார வைக்க முடியல கல்வித்துறையில, நிறுவனத்துல 3 நிமிஷத்துக்கு மேல. எனக்கு பார்த்துட்டு சும்மாவே மொபைல் எடுத்து இப்படி ஆன் பண்ணி சும்மாவே பார்ப்பான், அப்படி சும்மாவே வைப்பான். இன்னும் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் சார், எங்க சித்தப்பா இருக்காருல, உட்காந்து ஒரு டிவியில 350 சேனல் இருக்கு சார், வரிசையா 350 சேனல் அப்படியே போவார் சார். திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, வந்துட்டு என்ன சொல்லுவாரு, ஒரு ப்ரோக்ராம் கூட நல்லா இல்லாட்டு போவார் சார், எதையுமே நீ பார்க்கவே இல்லையே அப்படி போயிடுவார் சார். ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஒரு 5-10க்கு காலையிலிருந்து உட்கார்ந்து இவ்வளவு அமைதியாக கேட்கிறீர்கள், ஒரு பெருத்த கர ஒரு எனக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் சுருக்கமாக. நீங்கள் எப்படி தயாராக வேண்டும், ஊழியர்களை எப்படி தயார்படுத்துவது, பணியாளர்களை எப்படி தயார்படுத்துவது, அதை மட்டும் சொல்லி வேண்டும். ஏன்னா இந்த ரேஷியோ, இந்த தொழில்நுட்பம், இது என்ன செய்ய போது அதெல்லாம் வரப்போ பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி ஒரு எம்ப்ளாய அவனை உற்சாகப்படுத்தி அவனை கண்டடைவது, அதுக்கான சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெச்ஆர் அப்படின்றவங்க நான் சொல்லுவேன், நீங்க ஒரு லீடர், ஒரு தலைவன், முதல்ல அதை உணரணும். உங்க கம்பெனிக்கு முதலாளி பணம் போட்ட முதலாளிலாம் இருப்பான், நீங்கள் ஒரு தலைவன். ஒரு நிறுவனத்தின், ஒரு அலுவலகத்தின் வெற்றி, ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது அந்த நிறுவனத்தின் கட்டிடங்கள் அல்ல, அந்த நிறுவனத்தின் கார்கள் அல்ல, அந்த நிறுவனத்தில் இருக்கிற சொகுசான ஏசி இதெல்லாம் இல்லை.
அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் தான் அந்த நிறுவனத்தின் சொத்து. அதை கண்டுபிடிக்கிறவங்க நீங்க. உங்கள் வழியாகத்தான் அந்த சொத்து உங்களுக்கு வருது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு லீடரா இருக்கணும். உங்களை முதல்ல ஒரு லீடராக உணரணும். நீங்க ஒரு தலைவர். உங்களை பின்பற்றக்கூடிய ஊழியர்கள் அப்படின்றது உங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தலைமைத்துவம், லீடர்ஷிப் குவாலிட்டி. நிறைய கருத்தரங்குகள் எல்லாம் பேசுறாங்க. லீடர்னா யாரு? லீடர் என்பவன் தான் மட்டும் ஒரு சாதனைகளை, அசாதாரணமான ஒரு விஷயத்தெல்லாம் செய்பவன் மட்டுமல்ல. அதை செய்வான், அது மட்டும் அல்ல. ஒரு லீடர் என்பவன் ஒரு சாமானியன், ஒரு சாதாரணமானவனிடம் இருந்தும் சாதனைகளை பெறக்கூடியவன் தான் லீடர். அவன் தான். அவன்கிட்ட நீ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க? அவன்கிட்ட அவனை எப்படி கூல் பண்ண போறீங்க? அவனை எப்படி ரெகுலேட் பண்ண? அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அதுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவைப்படுது? HR ப்ரொஃபஷனலா இருக்கிறது நான் சொல்றேன். நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம். நிறைய தலைவர்கள் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு லீடர் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நடத்துவது, ஊழியர்களை நடத்துவது எப்படிங்கிறப்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வாய்ப்பு கிடைக்கிறப்ப விரிவா பேசலாம். அலெக்சாண்டரை படி. ஒரு கிரேட் லீடருக்கான உதாரணம் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். 15வது வயதிலேயே அலெக்சாண்டர் சொன்னா, சார் இந்த உலகத்தை கைப்பற்ற போகிறேன். 15வது வயதில் ஒரு கோலை செட் பண்ணலாம். 15வது வயசுல. நான் சுருக்கமா சொல்றேன். அவன் எப்படின்னா தன்னை மிகுதியாக நம்பக்கூடியவன். அர்பலா யுத்தம் நடக்குது. இவனிடம் இருப்பது 50,000 வீரர்கள். பாரசீக படையில் 10 லட்சம் வீரர்கள். போய் தாக்கப்போம். நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கீங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வந்து உங்க கம்பெனி அவங்களோட போரிடுது. தாக்க போகிறான். முதல்ல என்ன செஞ்சா தெரியுங்களா? தன்னை வந்து ஒரு உதாரண புருஷனாக தன் மீது மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வச்சிருந்தான். இரண்டாவது, தன்னுடைய ஊழியர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை. ஊழியர்களை நம்பணும். மிகப்பெரிய நம்பிக்கை அவர்கள் மீது வைத்திருந்தார். அதான் ரொம்ப முக்கியம். மூணாவது, அண்ணா நம்பினா வீரர்களை நம்புறான்றது மட்டுமல்ல. தமிழ்ல நிறைய மோட்டிவேஷனல் புக் எல்லாம் படிக்கிறோம். மேலாண்மைக்கென்று நீங்கள் திருக்குறளில் தேடினால் ஒரு ஆகச்சிறந்த குறள் என்பது HR ப்ரொஃபஷன் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய குறள் என்பது, இதனை இதனால் இவன் முடிப்பாயின் என்றாய்ந்து அதனை அவன் கழித்தல். அது பேசுற பிலாசபி வேற. வள்ளுவர் எப்படி இதை யோசிச்சானே எனக்கு தெரியல. சார் எப்படி ஒரு டீமை உருவாக்கணும், எப்படி ஒரு எம்ப்ளாயை உருவாக்கணும் என்கிற போது இதனை இதனால் இவன் முடிப்பாயின் அதோட இல்ல என்றாய்ந்து கண்டுபிடி, ஆய்வு செய். உன் டீம்ல இருக்கக்கூடியவன் இவன்ட்ட என்ன திறமை இருக்கு, இவனால் எதை செய்ய முடியும், ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி அதற்கு பிறகு அவன் பொறுப்பு அவன்கிட்ட கொடு அப்படின்னா அலெக்சாண்டர் செஞ்சான். எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தான். ரெண்டாவது, ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிகியூஷன், ஒரு ப்ராஜெக்ட் அப்படிலாம் வருகிற போது நீங்கள் வழிநடத்துற இடத்துல மற்ற ப்ராஜெக்ட் டீம்லாம் இருக்கலாம். எப்படி இருக்க முடியும் சொல்றேன். அலெக்சாண்டர் சொல்றான் ஒரு பேட்டி சொல்றாப்ப, நாம் பெரும்பாலான யுத்தங்களை என்னுடைய முகாமில் வரைபடத்திலேயே நடத்தி முடித்து விட்டேன். எல்லா யுத்தத்தையும் வரைபடத்திலேயே நான் நடத்தி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயம் சார். இலக்கு என்பது வேறு, ஸ்ட்ராட்டஜி என்பது வேறு. இலக்கு எப்போதும் தீபத்தை போல உயர்வானதாக இருக்கணும். இந்த உலகத்தையே நான் பிடிப்பேன், என்னுடைய நிறுவனம் தலைச்சிறந்த நிறுவனமாக வர வேண்டும், நான் நம்பர் 1 இடத்துக்கு வர வேண்டும், அது எல்லாம் இலக்கு. ஆனா ஸ்ட்ராட்டஜி என்று வருகிற போது அதி ஒஸ்ட் கேஸ் யோசிக்கணும். மிக மோசமான தோல்வியை அடைஞ்சா நம்ம எப்படி அடைவோம்? என் கம்பெனி மிக மோசமான நட்டத்தை அடைஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நமக்கு ரொம்ப மோசமான சூழல் வந்தா எப்படி இருக்கும்? அதை எதிர்கொள்ள பலரும் குழப்பிக்கிறாங்க. இலக்குக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசம் தெரியல. ஸ்ட்ராட்டஜியவே என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சே அது இலக்கு. நிலைமை மாறினால் அது அனைத்தையும் அலெக்சாண்டர் செஞ்சிருவேன். அதெல்லாம் விட நான் யோசிப்பது ஹெச்ஆருக்கு இந்த துறை சார்ந்தவர்களுக்கு சொல்றேன், முக்கியமானது
மனித வளத்தை பயன்படுத்துறதுக்காக சொல்றேன். அலெக்சாண்டர் படைக்கு போகிற போது, யுத்தத்திற்கு போகிற போது, அரசு கருவூலத்தில் இருந்த பல சொத்துக்களை எல்லாம் தன் சொத்துக்களை விடுத்து அலெக்சாண்டர் என்ன பண்றான், படை வீரர்களினுடைய குடும்பத்திற்கு பகிர்ந்தளிச்சான் எல்லாமே. ஏன்னா வீரர்கள் படைக்கு போறான், யுத்தத்திற்கு போகிறான். வீரர்களுக்கு யுத்த களத்தில் குடும்பத்தின் நினைவுகள், சோதனைகள், சுமைகள் வந்துவிடக் கூடாது என்று யோசிச்சான். அலெக்சாண்டர் பணம் எடுத்துக்கல. ஒருத்தன் கேட்கிறான், உனக்கு நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்னா அவன் சொன்னான், என் வீரர்களினுடைய நம்பிக்கையை நான் எடுத்துட்டு போறேன். இந்த கஜானாவை விட இந்த உலகத்தை நான் என் கைகளுக்குள் கட்டி ஆள போகிறேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னான். அலெக்சாண்டரோட இதை நான் அப்படியே உங்களுக்கு குறித்து பார்க்கிறேன். நாம மனித வளம் பற்றி நான் பேசுகிறோம். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு நெருக்கடி, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னா நம்ம உடனடியாக கை வைக்கிறது எங்க கை வைக்கிறோம்? எம்ப்ளாயியை தான் கை வைக்கிறோம். சார் நான் பார்த்திருக்கிறேன், நான் சில நிறுவனங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஒரு பெரிய இடர்பாடு வருது, ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது, டிரைவர் டிபார்ட்மெண்ட்ல கை வச்சுட்டாங்க சார். 10,000 ரூபாய் வாங்குறாங்க, 12,000 ரூபாய் வாங்குறாங்க. இல்ல, லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு மனித வளத்தை உருவாக்குவது என்பது சாதாரணமானது அல்ல. அவன் சந்தோஷமா இருக்கும். மனித வளத்தை நாம் பல விஷயங்களை சொல்ல, முதலாளிகளுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கும் அப்படின்னா, மனித வளம் எம்ப்ளாயி அவங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டா போதும், நம்ம நிறுவனம் நட்டத்தில் இருந்து மீண்டும் நம்புறாங்க. இல்ல, மனித வளத்திற்கு கொடுக்க மனித வளத்தை அந்த அவனுக்கான தேவைகளை கொடுக்க நிறுவனம் வளரும். அந்த இடத்துல நீங்க ரொம்ப போக்கஸா இருக்கணும், ரொம்ப சரியா இருக்கணும். நீங்க சரி பண்ணணும், எம்ப்ளாய காரி பண்ணல. இன்னொன்று சொல்றேன் சார், நாளைக்கு வரக்கூடிய மாற்றம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வரும். மனிதன் எப்படி தெரியுங்களா, மாற்றத்தை இயல்பிலேயே ஏற்றுக்க மாட்டான். ஒரு ரூல்ஸ் போடுங்க, ஏற்றுக்க மாட்டான். முதல் முறையாக நாங்கெல்லாம் ஒரு தொலைக்காட்சி, பேரை சொல்ல விரும்பல, ஒரு தொலைக்காட்சியில வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த தம் இம்ப்ரெஷன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வருது இல்லை, அது வச்சாங்க. நாங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். இது எப்படி, இதெல்லாம் நம்மளை கண்காணிக்கிறது. மச்சான் கண்டுபிடிச்சு வாங்க, 8 மணி நேரம் இருக்கமா இல்லையா, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். ஒரு ரூல்ஸ் போடுங்க, ஏற்றுக்க மாட்டான். இதெல்லாம் எதுக்கு, என்ன அதுக்கு 1000 கேள்விகள் கேட்பான். மனிதர்களுக்கு இயல்பிலேயே அந்த பண்பு உண்டு. நீங்க அவனோடு உரையாடுறது. லீடர்ஷிப்புக்கான மிகப்பெரிய குவாலிட்டி என்ன தெரியுங்களா, லீடர்ஷிப் ஒரு தலைமை, அது HR இருக்கலாம். பல பேர் நினைச்சிருக்கிறாங்க எல்லாரும் ஒரு லீடர் அப்படின்னா எல்லாமே how to talk, பேச்சுக்கலையை வளர்த்துக் கொள்வது எப்படி, அழகாக பேசுவது எப்படி, வீரியமாக பேசுவது, அப்படியெல்லாம் நிறைய நிரம்ப புத்தகங்களை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், லீடர்ஷிப்புக்கான குட் குவாலிட்டி, முதன்மையான குவாலிட்டி என்ன தெரியுமா, பேசுவது அல்ல, கேட்பது. காது கொடுத்து கேட்பது, காது கொடுத்து கேளுங்கள், கண்டடையுங்கள். மாற்றத்திற்கு உங்க கம்பெனி, உங்களுடைய நிறுவனம், எல்லாவற்றிலும் எந்த தொழில்நுட்பம் வரலாம், விஞ்ஞானம் வரலாம், வேல்யூ சிஸ்டமும் மரியாதையும் மனிதமும் அன்பும், இந்த வேல்யூ சிஸ்டம் போன்ற மனிதர்களை தான் நீங்க உருவாக்கணும். அதற்கு தான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி நிறைவா ஒரு செய்தியோட இந்த மாதிரியான கருத்தரங்குகளில் ஒரு டேக்அவே அப்படின்னு ஒன்று இருக்கணும். நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த சம்பவம் உங்கள் மனதில் ஆழமாக இருக்கணும்ன்ற வேட்கை இருக்கும். மனித வளம்னு பேசுறது, நாளைக்கு நீங்க கண்டடைய போகிற மனித வளம், நாளை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அது எப்படி அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு உதவும்னு நம்புறேன். எடிசன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எடிசன் கிட்டத்தட்ட நம்ம அம்பானி அதானி மாதிரி பெரிய அளவு கண்டுபிடிப்புகள்லாம் விஞ்சி இருக்கிற, கோலோச்சி இருக்கிற காலகட்டம். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு அவ்வளவு பைசா, அவ்வளவு பெரிய செல்வந்தராக எடிசன் இருக்கிறார். ஒருத்தன் கனவு காண்றான், எடின் பார்சல். என்ன கனவு காண்றான் அப்படின்னா, அவனுடைய ஆசை என்ன அப்படின்னா, எடிசனோடு பார்ட்னரா, பிசினஸ் பார்ட்னரா வரணும். அதான் அவனோட ஆசை. ஆனா அவனுக்கு இருக்கிற 2 சிக்கல் என்ன அப்படின்னா, முதல்ல எடிசன் அவனுக்கு யாருன்னு தெரியாது.
அது முதல் சிக்கல். ரெண்டாவது சிக்கல் என்ன சவால் அப்படின்னா, எடிசனை பார்க்கணும்னா அவன் கிராமத்தில் இருந்து நியூ ஜெர்சிக்கு போகணும், போறதுக்கு காசு கிடையாது. ஆனா அவன் தான் கனவு காண்றான், எடிசன் நம்ம பார்ட்னர் ஆகணும், பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு கனவு காண்கிறான். கால்நடைகளை ஏற்றுக்கொண்டு செல்கிற லாரியில ஏறி நியூ ஜெர்சிக்கு போயிட்டான். எடிசனை போய் பார்க்க போறான். அந்த நிறுவனத்தில் உள்ளே விடல. அதற்கப்புறம் எப்படியோ எடிசனை பார்த்தான். எடிசனை பார்த்து விட்டு சொல்றான் எடிசன்ட்ட, நான் உன்னோட பிசினஸ் பார்ட்னராக வரணும். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, என்ன லூசா, அதாவது லூஸ் ஆயிட்டான், மென்டலா, யாரா? எடிசனும் பார்க்கிறாரு. கைந்து அப்படி இப்படி நஞ்சு போன ஆடைகள், செருப்பு கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூண்டி போன கைகள், கால்கள், வற்றி போன ஒட்டி போன வயிறு, அப்படி இருக்கிற ஒருத்தன் பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு சொல்றான் எடிசனுக்கு இல்லை. எடிசன் பார்க்கிறாப்ல, இந்த பிசினஸ் பார்ட்னர் ஆகணும். ஆமா, அதெல்லாம் ஆகட்டும், இப்போதைக்கு என் கம்பெனியில ஆபீஸ் பாய் வேலை இருக்கு, சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்க. உள்ளு பண்ணலாம். பல பேர் பார்க்கலாம், என்ன பிசினஸ் பார்ட்னர்னு உடனே ஆபீஸ் பாய் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை ஆபீஸ் பாய் வேலைக்கு சேர்றதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரிக்கோட வந்துருக்கலாமா, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வேலை பார்க்கலாம், விட்டுட்டு போகல, வேலை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் மனசுக்குள்ள மட்டும் பிசினஸ் பார்ட்னர் ஆகணும், பிசினஸ் பார்ட்னர் ஆகணும். ஒரு கட்டத்தில் ஆபீஸ் பாயா தான் இருக்கான். ஒரு 5 வருஷம் போகுது. வாய்ஸ் டிடெக்டிங் மெஷின் எடிசன் கண்டுபிடிக்கிறார். தன்னோட டீலர்ஸ் எல்லாம் கொடுத்து விற்பனை செஞ்சுட்டு வர சொல்றேன். டீலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க, இது நீங்க சொல்ற அளவுக்கு விற்க முடியாது, போகாது, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, இதுக்கான சந்தைக்கான ஸ்பேஸும் இல்லை, இல்லை முடியாதுன்னு எல்லாம் கை வச்சுட்டாங்க. எடிசனுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட், என்னடா அது? அப்ப நம்மால் வரான். நம்மால் வந்து சொன்னா, நான் விட்டுட்டாங்க. சரி அப்படின்னு ஒரு 10 மிஷின் கொடுக்குறாரு. எவ்வளோ அவ்வளோ பாப்புலரான எடிசனோட டீலர்ஷிப்ல இருக்கிறவங்களாலே முடியல, ஒரு 10 மிஷினை கொடுக்குறாரு. 10 மிஷினை கொண்டு போயிட்டு ஒரு 4 நாள்ல கொண்டு வந்துட்டான், விற்பனை செஞ்சுட்டேன் அப்படின்னா. சரி அப்படின்னு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற போது அவன் சொல்றாங்க, நோ நோ, பணம் எனக்கு வேண்டாம், பிசினஸ் பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவன் பிசினஸ் பார்ட்னர் ஆகலாம். சிந்தையை குவியுங்கள், செல்வந்தர் ஆகலாம் அப்படின்னு 7 கோடி பிரதிகள் விற்ற அந்த புத்தகத்தில் அந்த சம்பவம் இருக்கு. அது நீங்க படிக்கலாம். எனக்கு அது கூட மேட்டர் இல்லை. அவன் இலக்குகளோடு வந்தான், ஜெயிச்சான், பிசினஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்றதல்ல. எடிசன் பின்னாளில் குறிப்பிடுகிறான், அவன் வந்தான்ல, என்ன கேட்டான்ல, பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு. அப்போது அவன்கிட்ட கசங்கிய உடை தான் இருந்தது, செருப்பு கூட கிடையாது, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஆளா தான் இருந்தான். ஆனாலும் எடிசன் சொல்ற, ஆனாலும் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னராக வந்து விடுவான். அதனாலதான் நான் ஆபீஸ் பாய் தான். அவன் கண்களில் இருந்த அந்த கனவு, அவன் வார்த்தைகளில் இருந்த தன்னம்பிக்கை, அவன் வெளிப்படுத்திய இந்த புறப்பூச்சிகள்லாம் இல்ல, இந்த புறப்பூச்சிகள், இந்த வெளி தோற்றங்கள், இதை தாண்டி எடிசனால் எட்டினுக்குள்ள இருக்கிற ஒரு வளத்தை, ஒரு ஆற்றலை கண்டுபிடிக்க முடிந்தது என்றால், அதை ஒருவேளை நீங்களை கண்டுபிடித்தால், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மனித வளத்தை, மனித ஆற்றலை, அதன் மூலம் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை யாராலும் தடுக்க முடியாது என சொல்லி, அத்தகைய நிறைய தலைவர்களை உருவாக்குங்கள், தலைவராக மாறுங்கள் என சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை ஒரு ஆத்மார்த்தமான உங்கள் செடிகளை அல்ல, உங்கள் ஆன்மாவை எனக்கு வழங்கியமைக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. Ladies and gentlemen, one more time, can we all give a huge round of applause for our speaker for today? Thank you so much for being here with us today, sir. And I now request Dr. Jafar Ali, Mr. Vaidilingam sir, and Mr. Rajagopalan sir, President of SJS Forum, to join us on the dais to felicitate our final speaker for the day, Mr. Vijayan Ramalingam. Can you all
Keep cheering for this man who has made this place more alive. I think காலையில இருந்து எனர்ஜி திருப்பி ஈவினிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே அப்படியே இருங்க. Thank you so much, sir. Thank you. It's 2S HR Conference and Awards 2024.